சித்தப்பா 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 சித்தி செத்தது காரணமே நீங்க தான். இந்த அமுக்கு அமுக்குறீங்களே சொந்தக்கார சித்தப்பா. சுத்தி வரைக்கும் சொந்தக்காரன்னு சொன்னீங்க, காசிக்கு போறேன்னு சொன்னீங்க. ஒரு நாள் 2 நாள் தங்குவீங்கன்னு பார்த்தா 6 மாசம் தங்கிட்டீங்களா? படுபாவிடா. இப்படி பெரிய உருவமா இருந்துகிட்டு போய் மட்டும் சொல்லாதீங்க. என்னங்க, நாம 5 மாசம் 20 நாள் தான் ஆச்சு. இன்னும் 10 நாள் இருக்கு. இருக்குதா? பொட்டி இருக்குது வாடி உள்ள. இன்னும் நீங்க 10 நாள் இங்க தங்கினீங்கன்னா பட்டை அடிச்சிட்டு சட்டியை தூக்கிட்டு தெருவில் போக வேண்டியதான். பட்டை அடிக்கணும்னா பர்மிட் வேணும் தெரியுமா? இந்த வயசுல தேவையா? ஏன்னா உங்களுக்கு சோறு பொங்கி போட்டே நான் பாதியா இழைச்சிட்டேனடா. சித்தப்பா இதுக்கு மேல இருக்க கூடாது. இருந்தா பெருமாள் கோயில தான் குடி இருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய கனவு. சித்தப்பா இன்னும் நாங்க 3 மாசம் இருந்தா உங்க உடம்புக்கு சிரமம் கிடையாது, காசு மிச்சம். காசு எப்படிடா மிச்சம்? சித்தப்பா எனக்கு சட்டை தைக்கணும்னா 1.5 மீட்டர் துணி எடுத்து கொடுத்தா போதும். உங்களுக்கு 3.5 மீட்டர் கேட்பான். நான் ரிக்ஷால போகணும்னா 1 ரூபா கேட்பான். உங்களுக்கு ரிக்ஷால வரமாட்டான், ஆட்டோ ரிக்ஷா தான். அதுவும் அதிகமா கேட்பான். 4 யோசனை பண்ணுங்க. மரியாதை கெட்டு போவோம். போறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். பெரிய மனுஷனா இருக்கிறேன்னு தான் பாக்குறேன். நீ என்ன எனக்கு சாப்பாடா போட்ட? காலையில ஒரு தோசை சுட்டு கொடுத்து உன் பொட்டு சைஸுக்கா ஒரு தோசை சுடுவேன். தோசை கிடக்குதுங்க, அது கூட ஒரு சட்னி வச்சாங்களே, சட்னி அது ஒரே உப்பு. நெஞ்சு கட்ட வேண்டுங்க. என்னங்க, இவ்வளவு நாள் சோறு போட்டவனே காரி துப்பிட்டோம். பசிக்குது வேற. இப்ப எங்க போறது? ஒண்ணும் கவலைப்படாதீ. வேண்டாம் அந்த காரங்க விலாசம்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. அது நல்ல விலாசமா பாருங்க. இந்த வீடு அருமையான வீடு. அட ஏக்கா அப்படி அலற? அலராம என்னடா செய்வேன்? போன மனுஷன் இன்னும் வீடு திரும்பி வரலையே. மாமா எங்கேயும் போயிடல, இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காரு. எதையாவது திங்க கூடாதுன்னு ஆஸ்பத்திரியில இருக்காரா? இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. எது? போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா, மாமா ராத்திரி குடிச்சிட்டு வந்தாரு. நான் தான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். நீயா? அட பாவி, நீ எனக்கு தம்பியா? உன்னை பாசமா வளர்த்ததுக்கு நீ இப்படி எல்லாம் செஞ்சுட்டியாடா? அதுக்குத்தான் இப்படி செய்யணும். அம்மா வந்துட்டியாயா? என்ன யார முக்காடு போட்டுட்டு வர? ஒண்ணுமில்ல, உள்ள போயிட்டு வர்றவன் உன் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு ஒரு வெக்கம். வெக்கமா உனக்கா? மூஞ்சி முகர கட்டை பாரு. ஒன்ன கட்டுக்கிட்டதுக்கு நான் தாயா வெக்கப்படணும். இத முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். ஆமா, இவ்வளவு சீக்கிரமா போலீஸ்ல எப்படியா உன்னை விட்டாங்க? உன் தம்பி ராஜப்பா தான் காலையில அபராதத்தை கட்டிட்டு வந்தான். இப்ப என்ன விட்டுட்டாங்க. அதுவா? ஆமாக்கா, மாமா திருந்துருங்கிறதுக்காக போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். திரும்பி வரணுங்கிறதுக்காக அபராதத்தை கட்டினேன். இப்போ அதை என்ன பத்தி புரிஞ்சுட்டியாக்கா? தம்பி, தெரியாம உன்னை தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரியா? பரவாயில்லக்கா, இனிமேலாவது மாமா குடிக்காம பாத்துக்க, அதுவே போதும். யார் இவரா? குடிச்சு வரா? குடிக்க விட்டு வரா? சத்தியமா குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேல? வீட்டுல போய் அடிக்காத. ஐயா, ஹலோ. யாரு? ஜானகியா? ஆமாங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல ஜானகி, சும்மாதான் போன் பண்ண. சும்மாவா? எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. வேலை முக்கியமா வீட்டுக்கார முக்கியமா? அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கிற குழம்பு தாளிக்க வேண்டாமா? தாளிச்சுட்டே பேசு. எப்படிங்க முடியும்? போன சமையல் கட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க இருந்த பேசுங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களே. சின்னம்மா, யார்கிட்ட பேசுறீங்க? சின்னையா கிட்ட தானே? சமையல் கட்டுல போன் பேசி இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. கல்யாணம் வர புதுசாச்சே. பேசுங்க பேசுங்க, நான் துணி துவைச்சிட்டு வரேன். கொஞ்சிருங்க, வந்துட்டேன்.
ஜானகி, என்னது சத்தம்? ஒண்ணு இல்ல, குழம்பு தாழ்ச்சேன். அடே, குழம்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும் போல் இருக்கே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல சும்மா கம கம கமன்னு குழம்பு வாசனை அடிக்குதே. ஜானகி, அதுக்காக உனக்கு ஒண்ணு தர போறேன். என்னவா? நீ ஒண்ணு கூட. எனக்கு வெக்கமா இருக்கு. ஜானகி, ப்ளீஸ் ப்ளீஸ், ஒண்ணே ஒண்ணு. முடியாதுன்னா ஏனா அத்தை வரப்புறங்க. சங்கர் தானே? அத்தையாவது சொத்தையாவது இந்த மாமியார்களே இப்படித்தான். மருமகளை கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்களே. ஒரே தொல்லை. ஆமாண்டா, பொண்டாட்டி வந்த உடனே அம்மா உனக்கு தொல்லை ஆயிட்டா இல்ல? நல்லா இருக்குடா நீ ஆபீஸ்ல வேலை பாக்குற லட்சணம். அம்மா 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 என்னையா நின்னு சொன்ன? உங்க அப்பனையா சொன்னேன். ஏன் என்ன அடிச்ச? ஏதோ கவிதை வரி போட்டுடுச்சு. வேணும் தானே அடிச்ச? ஆமா அடிச்சேன். என்ன இப்போ? மாமா, டேய், தனியா போற என்ன வம்பு பண்றேன்? ஐயோ, நீங்களா மெக்கானிக் சார். இனிமே எந்த பொண்ணுகிட்டையும் வாழாட்ட மாட்டாங்க. டேய், நான் கெட்டு போன காருக்கு மட்டும் மெக்கானிக் இல்ல, உன்ன மாதிரி கெட்டு அலையறவனுக்கு மெக்கானிக். ரெண்டு எடுத்துருவேன். சைக்கிள் சைக்கிள் உட்காரு. ஏன் சைக்கிள் சைக்கிள் ஒரு ஷாப்ல வந்து வாங்கிக்க. ஐயோ ஐயோ, என் சைக்கிள் போச்சு. என்ன இது? கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தைய ரெண்டு பேரும் சைக்கிள்ல ஜோடியா வரீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அருமையான ஜோடி சொல்லுவாங்க. ஓஹோ, ஆமா ஆமா. என்னைக்கு இருந்தாலும் சித்தவ கல்யாணம் பண்ணிக்க போற முறமாப்பிள்ள நான் தானே. முறமாப்பிளையா இருந்தாலும் 3 முடிச்சு போடுற வரைக்கும் கொஞ்சம் கட்டுத்திட்டத்தோட நடந்துங்க. அப்போ சீக்கிரம் எனக்கு சித்தவ கல்யாணம் பண்ணி வைங்க. அடுத்த வாரம் கூட நிறைஞ்ச முகூர்த்த நாள் வருது. நிறைஞ்ச முகூர்த்தம் எத்தனையோ தான் வருது. அதுவா முக்கியம்? பின்ன இரு வர. ராஜப்பா, இந்த உண்டியல் நிறையணும். அப்பதான் உனக்கு சிட்டுவுக்கும் கல்யாணம். அப்படியா? ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ கல்யாணத்தை 4 பேர் மதிக்கிறாப்புல செய்யணுங்கிறதுக்காகத்தான் இப்படி சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறேன். அப்போ நாங்க ஒண்ணு சேர்றது உண்டியில தான் இருக்கான். சீக்கிரம் சேர்த்து வைங்க. சேர்க்கிறேன். ஆமா, இன்னைக்கு ஒர்க் ஷாப் போகலையா? மறந்தே போயிட்டேன். மாமா, போயிட்டு வரேன். வரட்டுமா? சிட்டு, காலையில பவுடர் டப்பா வாங்கிட்டு வர சொன்னீங்க. இந்தா எடுத்துக்க. என்னப்பா இது, இன்னும் கொஞ்சம் பெரிய டப்பாவா வாங்கிட்டு வருது? நல்லா இருக்குமா? இதுக்கான செலவு நமக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்காகிற பணம் தெரியுமா? மண்ணெண்ண வண்டி இருக்கிறவனுக்கு மகளா பிறந்துட்டு இதுக்கு மேல ஆசைப்படக்கூடாதுமா. ஐயா, இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, இதான் மாமா வீடு? ஆமா, இதுதான் இந்த வீடுதான். எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குப்பா. அந்த பேப்பர் படிக்கிறாரு, அவர்தான் எனக்கு மாமா. இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறாரு? அவர் படிக்கிறாரா படம் பாக்குறாரா? கிட்டத்துல போய் பாப்போம். இவர் இருக்கிறாரு, எங்க அம்மாவுடைய மச்சினிச்சினுடைய சகலப்பாடி வீட்டுல பொண்ணு எடுத்தாங்களே, அவங்கதான் எனக்கு சித்தி. அந்த சித்தியினுடைய ஒண்ணு விட்ட தங்கச்சியை தான். எனக்கே குழப்பமா இருக்கு. இப்ப ஒண்ணு அவருக்கு ஞாபகம் இருக்குமா? என் சாமர்த்தியத்தை அங்க வந்து பாரு. மாமா 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 மாமா, என்ன மாமா இப்படி இருக்கீங்க? உடம்ப பத்திரமா பாத்துக்க கூடாதா? ஐயோ, உடம்பெல்லாம் உடஞ்சு போச்சு. நீங்க சவிக்குமா? அத்தை சவிக்குமா? காரமாடு கண்ணு போட்டுச்சா? பசுமாடு. பசுமாடு. மாமா பார்த்த சந்தோஷத்துல வார்த்தை எல்லாம் உளருது. ஏன் மாமா இப்படி இருக்கிறீங்க? தம்பி,
நீ யாரு? விலாசம் தவிர இங்க வந்துட்டியா? என்ன மாமா எனக்கு தெரியல. நான் தான் முண்டியம் பார்க்க முனியம்மாவுடைய மகன். முனிமாவா? இந்த ராமசாமி கொண்டாட்டி. ராமசாமி தான் எனக்கு அப்பா. எனக்கு மாமா. அதானே. யார் ராமசாமி? ராமசாமி கந்தசாமி மகன். சாமி யாரு? என்ன மாமா இவ்வளவு தூரம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது? 10 வருஷத்துக்கு முன்னால படவெட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்திருந்தீங்க. அப்ப நான் சின்ன பையன். கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி இருந்த ஆத்துல நீங்க கோவணத்தை கட்டி குளிச்சுட்டு இருந்தீங்க. நான் ஒரு கோழி இறக எடுத்து வந்து உங்க காதல விட்டு ஆட்டினேன். உடனே உங்களுக்கு கோவம் வந்து என்ன ஆத்துல தூக்கி போட்டீங்க. ஞாபகம் இல்ல? ஆமா. அப்ப நீ சின்ன பையனா கருப்பா இருந்த. ஆமா மாமா, வெயில்ல விளையாண்டு கருத்துட்டேன். நான் வயசுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளேயே காலம் கெட்டு கிடக்குதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டா. வீட்டுக்குள்ளவே இருந்து சிறப்பாயிட்டேன். அப்ப மறுபடியும் வெயில்ல அலைய ஆரம்பிச்சிட்டியா? கருப்பாயிட்டா என்ன பண்ணுவேன்? அதை நினைச்சுதான் நான் இங்க வந்துட்டேன் தங்கலாம்னு. பொட்டியை வச்சுட்டு குளிச்சுட்டு வா, 2 பேரும் சமையல போய் சாப்பிடுவோம். மாமா நீங்க சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? என்னங்க? என்ன மீனாட்சி? அத்தடி. அத்தை, உனக்கு சித்திடி. சின்னம்மா, உங்க லட்சுமிகரமான முகத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எங்க இப்படி வந்தீங்க? அத்தை, எங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் குழந்தையே இல்ல. எல்லாரும் சொன்னாங்க காசிக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு. சரிதான லோக்கல் ட்ரெயின்ல ஏறி புறப்பட்டு வந்துகிட்டு இருந்தோம். இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி மெயில்ல மாறணும். இறங்கி நிக்கும் போது 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு நாம மாமா கிட்ட விசாரிக்காம போனா மாமா வருத்தப்படுவாங்களே அப்படின்னு வந்துட்டா. மாமா கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்துல்ல? நல்லபடியா. அப்படியா? எங்க புது பொண்ணு? தங்கச்சி புது பொண்ணு. தங்கச்சி. ஐயோ, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர கொடுத்து வச்சிருக்கணுமா? மாமா கூட ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். தங்கச்சி, நான் உனக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. உன் கல்யாணத்துக்கு நாங்க வரல, நீ வருத்தப்படாத. இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு பெருமையை தேடி தர வேண்டியது உன்னுடைய பொறுப்புமா. அப்பத்தாமா எனக்கு மதிப்பு. பாக்கிறதுக்கு மதுரை மீனாட்சியாட்டா இருக்கேன். என்னம்மா, உங்க மருமகளுக்கு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன மாதிரி ஒரு கண்ணு. ஏமாடி, அவ என் மருமக இல்ல, வேலைக்காரி. வேலைக்காரியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். வேலைக்காரி இப்படியா இருக்கிறது? ஒட்டு போட்ட புடவை கட்டி தலைக்கு எண்ணெய் இல்லாம பரட்ட தலையால இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. என்னது? காஃபி. யாருக்கு? ஐயாவுக்கு. மாமாவுக்கா? கண்டதை கொடுக்காத. அவருக்கு ஏற்கனவே சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. போய் ஹார்லிக்ஸ் கொண்டா. நில்லு. கொண்டாந்து கொண்டு போறேன். சீக்கிரம் கொண்டா. வேலைக்காரி. நான் அடியில் அடுப்பு இருக்கா? இப்படி கொதிக்குது. சீக்கிரம் குடிக்கலன்னா கிடைக்காது. தம்பி, என் பேர் கோபால மாமா. கோபால், காபிய ஆத்திரமா சாப்பிடாத, ஆத்தி சாப்பிடு. தவராசத்து இல்ல மாமா, ஆத்த முடியாது. வேணா ஊத்தி சாப்பிடுறேன். ஓ இஷ்டம். அம்மா சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. அத்தை, அத்தையா? அடே, என் தங்கச்சி. இந்த என் தங்கச்சி. என்னம்மா பாக்குற? இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரர்தான். தங்கச்சி, உன் புடிச்சா இருக்கிறானே, அவன் தொட்டியில படுத்துக்கிட்டு புட்டி பால் குடிக்கிற காலத்துல இருந்து எனக்கு தெரியும். நான் தான் ஆட்டி விட்டேன். இப்ப அவன் எங்கம்மா? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆமா. என்ன ஒரு தலை குறையுது? எனக்கு இருக்கிறது ஒரு தலைதான்டா. அது இல்ல மாமா, தங்கருடைய தம்பி மோகன் ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்க? அவன் என்ன எனக்கு ரொம்ப இஷ்டம். கூப்பிடுங்க மாமா, பாக்கலாம். வீட்டுல இருந்தா தானடா கூப்பிடுறதுக்கு. ஏன் மாமா, காலேஜ் போயிருக்கானா? இல்லடா, காணாம போயிட்டான். காணா போயிட்டானா? மாமா, கையில இருக்கிற பைய காணா போலாம், ஆனா பையன் காணா போக கூடாது மாமா. டேய், உனக்கு எதுக்குடா தத்துவம் இல்ல? பொட்டி எடுத்துட்டு போய் வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு போ. சரி மாமா. டேய், என்ன குடமா கூஜாவா? குடம் சைஸுக்கு ஒரு பூஜா மாமா. காசிக்கு போறேன்ல, தண்ணி கொண்டாந்தா விக்கலாமேன்னு எடுத்துட்டு போறேன். பக்திய கூட வியாபாரம் பண்றியாடா? அப்பதானே மாமா ரயில் செலவெல்லாம் சரி கட்ட முடியும். கோக்கி, குளிச்சுட்டு சாப்பிடலாமா? வாங்க. வா. அத்தை, நானும் உங்களை கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா? உங்க சின்ன மகன் ஏன் வீட்டை விட்டு போயிட்டாரு? நான் என்னம்மா சொல்றது? அவன் ஸ்நேகிதர்களோட சேர்ந்துட்டு சினிமா பீச்சுன்னு சுத்திட்டு இருந்தான். இவரு கோவமா 2 வார்த்தை திட்டாரு. அதை பொறுக்காம அன்னைக்கு வீட்டை விட்டு போனவன் இன்னிய வரைக்கும் திரும்பி வரல. கவலைப்படாதீங்க அத்தை, உங்க மனசை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போன உங்க மகன் மனம் மாறி நிச்சயமா திரும்பி வந்துடுவாரு. ஏமாடி, நீ சொன்ன இந்த வார்த்தை பலிச்சிருச்சுன்னா அதை விட எனக்கு வேற சந்தோஷமே இல்லம்மா. நீங்களே பாருங்களேன், அவர் நிச்சயமா திரும்பி வந்துடுவாரு.
அம்மா அம்மா வந்துட்டியாப்பா? இத்தனை நாள் எங்கப்பா போயிருந்தேன்? ஆளையும் அழைச்சு போயிட்டியே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நாளா நீங்க என்ன பாக்கலையா, அதான் அழைச்ச மாதிரி தெரியும். மகன், என்ன நான் சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்குடா. நாங்க கேட்க வேண்டியது நீ கேக்குறியா? அப்பா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டாருங்கிறதுக்காக எங்களை எல்லாம் வருஷ கணக்குல தண்டிச்சிட்டியே. ஐ எம் வெரி சாரிண்ணா. ஜானகி சீக்கிரமா நீ வந்துடுவேன்னு அன்னைக்கே சொன்ன, அப்படியே வந்துட்டேன். ஜானகி. ஜானகியா? ஆமாண்டா, அம்மா மாமியாராகி 1 மாசம் ஆகுது. இஸ் இட்? கங்க்ராச்சுலேஷன். அம்மா, அப்ப நம்ம வீடு கலகலன்னு இருக்குமே மாமியார் மருமக சண்டையில. மகன், இவதான் உன் அண்ணி ஜானகி. வாப்பா, குளிச்சிட்டு சாப்பிடலாம். வா. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. வத்த குழம்புன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அத்தை சொன்னாங்க. உன்னை பிடிக்கும், இப்ப என்னமோ தெரியல பிடிக்கல. சரி, கொஞ்சம் ரசவாது ஊற்றிக்கீங்க. பால் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஜஸ்ட் மினிட். என்னங்க? ஒண்ணுமில்ல. என்னது வெட்டிங் கைமா? எங்கப்பா புறப்பட்ட? எங்கேன்னு எனக்கே தெரியாது. என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. மோகன், என்ன விஷயம்? உன் மனசுக்கு பிடிக்காத ஏதாவது நடந்துருச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னா எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? சொல்ற. ப்ளீஸ், தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க. நில்லு. மறுபடியும் நீ இந்த வீட்டை விட்டு போக ஒரு கால் நான் அனுமதிக்க மாட்டேன். குடா பட்டியா? இந்த போட்டோல உன் கூட இருக்கிறது யாரு? என்னோட காதலி. அவ பேரு உஷா. உஷாவா? பார்க்கறதுக்கு உன் அண்ணி ஜானகி மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி உருவத்தில் 2 பேர் இருக்கிறது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா உஷாவுக்கு கன்னத்துல மச்சம் இருக்கும். அதுதான் அன்னைக்கு அவளுக்கும் உள்ள வித்தியாசம். மோகன், யார் அந்த உஷா? எங்க சந்திச்ச? கொஞ்சம் விவரமா சொல்லு. வீட்டை விட்டு கோச்சுட்டு போனா திருவனந்தபுரத்துல ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கியிருந்தேன். அங்கதான் உஷாவை சந்திச்சேன். அவ அழகு, கள்ளமில்லாத சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் உஷாவும் நெருங்கி பழ ஆரம்பிச்சோம். இந்த வேதனையை மறக்கத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா எந்த உருவத்தை இதயத்திலிருந்து அழிக்க நினைச்சனோ அதே உருவத்தில் அண்ணி இருக்கும்போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சொல்லுங்க. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். அந்த கடவுளே உன் காதலுக்கு சோதனை ஆயிட்ட பிறகு நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நடந்ததெல்லாம் மறந்துடுறதாப்பா நல்லது. அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ திரும்பி வந்ததுனால சந்தோஷமா இருக்கிற எங்களையெல்லாம் மறுபடியும் வேதனைக்குள்ளாக்கிறாதப்பா, பிளீஸ்.
என்னது, என்ன மாதிரியே ஒரு பொண்ணா? ஆச்சரியமா இருக்கே. அது மட்டுமல்ல, அந்த பொண்ணு ஒரு விபத்துல இறந்து போயிருக்கா. அதை மறக்கத்தான் மோகன் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து அவன் நினைவு திரும்ப வரவே ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கான். என்ன செய்யுதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா அந்த பொண்ணோட நினைவு தானா மறந்துடுவாரு. அதனால அவருக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. அதுவும் சத்தா, இத பத்தி இன்னைக்கே நான் அப்பாட்ட பேசுறேன். என்னாச்சு? ஏணில இருந்து விழுந்துட்டேன், அடிபட்டு போச்சு. எங்க அடிபட்டுச்சு? இதோ என்னடி இது? கொஞ்சம் கூட வைக்கலாம? வயசாச்சு தவிர விவசாயம் இல்ல. மருந்து போட்டு விடுங்க சின்னம்மா. சரி, அவளுக்கு மருந்து போட்டு விடு, நான் ஆபீஸ் போட்டு வரேன். சரி சரி வா. இங்க உட்கார். ஏண்டி, அன்னைக்கு சும்மா வாச்சும் கால்ல அடிபட்டுச்சுன்னு போய் சொன்னேன். அது அப்படியே பழிச்சு போச்சு பாத்தியா? அதான் நடக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டி உனக்கு அறிவு இருக்குதா? இப்பதான் தெரியுமா? உங்க அப்பனுக்கு இல்லன்னு எனக்கு அப்பவே தெரியும். உனக்கு இல்லன்னு இப்பதானே தெரியுது. ஏண்டி உன்னை யாரடி இத்தனாம் தேதி நாங்க காட்சிக்கு போறோம், இத்தனாம் தேதி நாங்க காட்சிக்கு போறோம் சொல்ல சொன்னது? நேற்று ராத்திரி அந்த கணக்கு பிள்ளை வந்து, தம்பி நாளைக்கு தான் நாள் நல்லா இருக்கு, நாளை கழிச்சு அம்மாவாசை, அதுக்கு அடுத்த நாள் பாட்டி அம்மை, அதுக்கு அடுத்த நாள் குமரி அம்மை, அதனால நாளைக்கே பரப்படுங்கன்னு சொல்றாங்க. தவளை வாயால கட்ட மாதிரி ஆயிப்போச்சு. சும்மா எப்ப போறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ரெண்டு பேச்சுக்கு சொன்னேன்னு? அடாடாடா, எப்பேற்பட்ட பங்களா, எப்படி சாப்பாடு தெரிஞ்சு 3 வேளை, ஆமா எத்தனை வேளை? நம்ம என்ன உண்மையிலேயே காசுக்கு பரப்போம்? நீங்க ஒண்ணு பாருங்க, தூக்கத்துல கூட தப்பி தவறி இனிமே காசிக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன். யோசனை? உனக்கு வாத நோய் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். எனக்கு தான் வரணும், உங்களுக்கு வரக்கூடாது. உனக்கு அறிவு இருக்குதா? எனக்கு வாத நோய்னு சொன்னா உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருவாங்க. அப்புறம் விருந்துக்கு பதில் மருந்தாத்தான் கிடைக்கும். என்ன செய்யலாம்? தம்பி வரலாமா? வாயா பேசிக்கிட்டானே இருக்கிறான். அடடே, புறப்பட்டிக்கு போட்டுருக்குதே. இந்தாங்க டிக்கெட். ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த வயசுல நீங்க காசிக்கு புறப்பட்டீங்களே. நானும் 40 வருஷமா பாக்குறேன் காசிக்கு போகணும். முடியலீங்களே கணக்கு பிள்ளை. என்ன இந்த முன்னாடியே என்கிட்ட சொல்லப்படாதா? தம்பி என்னப்பா? என்ன? ஒண்ணும் இந்த பக்கத்துல இருதயம் வலிக்குது. இருதயம் இடது பக்கமெல்லாம் இருக்கு. எனக்கு அப்பப்ப வலது பக்கம் வரும். கணக்கு என்ன? எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த டிக்கெட் உன் ஆசை ஏன் கெடுப்பானே, நீயே காசிக்கு போயிட்டு வந்துரு. ஆமாங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. நானே காசிக்கு போயிட்டு வந்துடுறேன், உங்க சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு. என்ன சொன்ன? இல்லைங்க, உங்க சம்சாரத்துக்கு ஒரு பாதுகாப்பா என்ன அனுப்பிக்கிறீங்களான்னு நினைச்சேன். மூஞ்சி பெரிய பயில்வானே, எனக்கு பாதுகாப்பு போனா சம்சாரத்தை கூட்டிட்டு போயா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்களே. அப்ப நீ காசியே பார்க்க போறதில்ல. இந்தாங்க டிக்கெட். ரயில்வே டைம் ஆச்சு, உடனே புறப்படுங்க. நானே வந்து வழி அனுப்பி வைக்கிறேன். புறப்படுங்க. விடமாட்டார் போல் இருக்கு. சார், ஆமா நீங்க யாரு? ஐயா மிஸ்டர் சிதம்பரம் தரகர். ஒருத்தரா வந்துட்டாரு, இன்னைக்கு போக கூடாது. சகுனம் சரியில்லை. அது என்ன இப்படி சொல்றே? நல்ல காரியமா வந்திருக்கு, சகுனம் சரியில்லைன்னு சொல்றே. நல்ல காரியமா? எஸ், நம்ம சின்ன தம்பி மோகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்லி பெரிய தம்பி சொல்லி எடுத்தார். பொண்ணை ரெடி பண்ணி போட்டோவோட வந்திருக்கேன். ஐ வாண்ட் டு சீ மிஸ்டர் சண்முகநாதன். இருக்கார? கல்யாணமா? எஸ். இந்த வீட்ல? எஸ். நாங்க இல்லாமலா? எஸ். நோயா? நோ நோயா. இத கொண்டு போய் உள்ள வை. கணக்கு பிள்ளை, இந்த ரயில் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வா. என்ன கேன்சலா? சொன்னதை செய், வேலையை கெடுத்துக்காத போ. மாமா சார், ராஜா மாமா காசிக்கு போறேன். காசிக்கு போறேன். நல்லா இருக்குது. இங்க மோகன கல்யாணம் மாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இங்க கல்யாணம் நடக்கும்போது நாங்க காசிக்கு போனா எங்க மனசு எப்படி இருக்கும்? அதனால காசிக்கு போகல. மோகன் கல்யாணத்துக்கு நாங்க இருந்தே தீரணும். போய்க்கலாம். நீ என்னடி சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்துக்கு முதல் நாள் லட்டு உருட்டுறது யாரு? ஜிலேபி பிழியறது யாரு? புளியறது இருக்கட்டும். மாமா வந்திருக்கிறத பாருங்க. யார் தெரியுமா இவரு? தரகர் சிதம்பரம். நமஸ்கார். போட்டோலாம் காட்டு. இந்த பொண்ணு போட்டோவை பார்த்தால, புஷ்பான பேரு. அது ஆம்பளை மாதிரி தெரியுது. நோ சைட் போஸ்ட்ல எடுத்தது. ஸ்ட்ரைட்டா பார்த்தா கரெக்டா இருக்கும். இவங்க அப்பாவை தெரியாத பெரிய மனுஷன் அந்த ஊர்ல கிடையாது. ஏன் குறைச்ச வட்டி பணம் தர்றாரா? நோ பிராந்தி ஷாப் வச்சிருக்கார். பாண்டிச்சேரியில இவர் கடை தான் ரொம்ப பெருசு. ஐயோ, இந்த பொண்ணு வேண்டாம். மாமா, மாப்பிள்ளைய தலை தீபாவளிக்கு அனுப்பிச்சோம்னா என்னைக்கு பதிலா பிராந்திலே குளிப்பாட்டிடுவாங்க.
இந்த போட்டோ பாருங்க, இங்க ஜம்னு பேரு. சொத்து சொகம்னா எப்படி? சொத்து இருக்கு, சுகம் தான் இல்ல. ஏன் காசு நோயா? நோ நோ, போன வாரம் அவங்க அப்பா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டார். இந்த பொண்ணு வேண்டாம் மாமா. இந்த பொண்ணை நாம கல்யாணம் பண்ணோம்னா வழுக்கி விழுந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்துக்கிறோம், 4 பேர் கேவலமா பேசுவாங்க. இந்த போட்டோவை பாருங்க, திருச்சி தர்மலிங்கத்தோட பொண்ணு, அழகான பொண்ணு. இது நல்லா இருக்கு, இந்த பொண்ணு நல்லா இருக்கு மாமா. சித்தப்பா ரொம்ப லட்சணமா இருக்கு. ஜானகி, என்ன மாமா? இந்த பொண்ணு மோகனுக்கு பொருத்தமான்னு பாருமா. பொண்ணு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, ஆனா மாப்பிளைக்கு பிடிக்கணுமே. அதோ மாப்பிள்ளை வந்துட்டாரே. அப்படியா? என்னப்பா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் கல்யாணம் வேண்டாம். உங்களுக்கு உடனே கல்யாணம் செய்யணும்னு உங்க அண்ணன் தான் இந்த ஏற்பாட்டெல்லாம் செய்திருக்காரு. அண்ணனா? ஆமாடா, போட்டோவை பார்த்து பெண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணத்தான் நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அப்பா, நீங்களா பார்த்து எந்த பொண்ணுக்கு எடுத்த தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். மிஸ்டர் சிதம்பரம், பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க, கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். ஓ எஸ், உடனே ஏற்பாடு பண்ணி விடுறேன். நல்ல வேளை சம்மதிச்சாரே, இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். என்னது கல்யாணமா? அதெல்லாம் எனக்கு இப்ப வேணாம். சித்ரா, என்னம்மா இது? நகை நட்டுனா நினைச்ச போது செஞ்சு போட்டுக்கலாமா? இது கல்யாணம்மா, 1000 காலத்து பயிர். வெள்ளம் வரும்போது அணைய போடு, வேலை வரும்போது தாலிய போடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கம்மா. பிடிவாதம் பண்ண கூடாதம்மா. குழந்தை, இப்படி ஒரு நல்ல இடம் உனக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா. எல்ஐசி பில்டிங் மாதிரி 7-8 மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும் அவ்வளவு பெரிய பங்களா. எனக்கு ஃபியட், அவங்க அப்பாவுக்கு செவர்லெட், வயசுக்கேற்ற சைஸ்ல விதவிதமான கார்கள், கம்பெனி, எஸ்டேட், இத்தனைக்கும் உரிமையாளர் தான் இவர். சாத்தியம்மா, எவ்வளவு பெரிய இடம். இந்த மாப்பிள்ளை போட்டோவை பார்த்துட்டு உன் முடிவை சொல்லுமா. போட்டோல பார்க்க நல்லதா இருக்காரு, நேர்ல எப்படி இருப்பாரோ? நோ நோ, போட்டோல எப்படியோ அப்படியே. ஆமா, எது வரைக்கும் படிச்சிருக்காரு? தினத்தந்தி, ஆனந்தவுடன், கல்கே, குமுதம், அம்புலி மாமா. அம்புலி மாமா என்ன சொல்றீங்க? வாங்காத பத்திரிகைகளும் இல்ல, படிக்காத புஸ்தகங்களும் இல்ல. இப்ப பீச்சில் போய் உட்கார்ந்த உடனே இந்த பேப்பர்ல கட்டி சுண்டல் கொண்டாடுறோம் இல்லையோ, மத்தவெல்லாம் சுண்டலை திருட்டு பேப்பரை கீழே போடுவார். இவர் சுண்டலை கீழே போட்டுட்டு பேப்பரை படிப்பா. அவ்வளவு ஆர்வம் மாமேதை. கல்யாணமான பிறகு பெண்டாட்டி தாசரா இருப்பாரா இல்ல பெத்தவங்க தாசரா இருப்பாரா? சரியான கேள்வி கேட்டம்மா. அவர் எப்பவும் யாருக்கும் தாசரா இருக்க மாட்டாரு, 2 பேருக்கும் பொதுவா தராசா இருப்பார். சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ எடுத்து நான் தாத்தா ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி போங்கப்பா. உனக்குதான் இப்படி பவுடர் போட்டுக்க தெரியுமா? நானும் போட்டுக்கிறேன் பாரு. பின்ன என்ன தவிர வேற யாரு இங்க இவ்வளவு தைரியமா வர முடியும்? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒர்க்ஷாப் போயிருந்தேன், தாகமா இருந்தது, கொஞ்சம் தண்ணி விட. தண்ணியா? வேற கொண்டாடுற? வேண்டாம் சித்து, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகும்போது சோடா சாப்பிட்டு போறேன். வரட்டுமா? என்ன கதவு சாத்துனீங்க? சாப்பிட வேண்டாம். அதெல்லாம் ஹோட்டல்லே சாப்பிட்டாச்சுங்க. ஜானகி, நம்ம கம்பெனில நியூ டிசைன்ல ஒரு ட்ரெஸ் தயார் பண்ணிருக்கோம், அதுக்கு ஏகப்பட்ட ஆர்டர். அடேப்பா, அப்போ அந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்க. அடாடாடாடா, அற்புதமான டிசைன்.
நீங்க சொல்லும் போது எனக்கு கூட அந்த டிசைன் மேல ஆசையா இருக்குங்க. துணி மேல ஆசை இல்லாத பொம்பளைகளே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் உனக்காக ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். அவசரப்படாத. இது எப்படி இருக்கு? இது என்ன ட்ரெஸ்? இது யார் போடுவா? பொம்பளைங்களுக்குன்னே ஸ்பெஷலா தயார் பண்ணது. அட கன்றாவியே. கன்றாவியா? கன்றி கன்றி. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா தான் பொண்ணுங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருப்பாங்க. அதனாலதான் ஆசையோட உனக்கு போட்டு பார்க்கலாம்னு கொண்டு வந்தேன். அதே போட்டுக்க. விளம்பரக்காரி போடுறதெல்லாம் வீட்டுக்காரி போட முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் முன்னாடி உனக்கு என்ன வெக்கம்? போட்டுக்க. முடியாது. உன்னை போடாம நான் விட மாட்டேன். முடியாதுன்னா சொன்ன கேளுங்க. என்னது சின்ன பிள்ளை மாதிரி? போட்டுக்க ஜனகி. தயவு செஞ்சு இன்னைக்கு வேண்டாங்க. அப்படி உங்களுக்கு ஆசையா இருந்தா நாளைக்கு போட்டு காட்டுறேன். ஏன் இன்னைக்கு போட்டுட்டா என்ன? இன்னைக்கு நான் விரதம். விரதமா? ஆமாங்க, கௌரி விரதம். கௌரி விரதமா? சும்மா முனையிட்டே இருக்காம படுத்து தூங்குங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஊருக்கு போனோம். ஊருக்கா? ஆமா, உங்க தம்பிக்கு பெண் பார்க்க போனோம்னு அத்தை சொன்னாங்க. அப்படியா? அடடே, நாளைக்கு தான் நம்ம கம்பெனில பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு பாம்பேல இருந்து பார்ட்டி வர்றாங்க. அவசியம் நான் இங்க இருந்தாகணும். நீ போயிட்டு வா. ஆமா, இதுதான் என் மகன் சித்ரா. இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா, அண்ணி. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம். பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? 18 வயசு. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்குமே 18 வயசு தான். ஏண்டி, வயசா முக்கியம்? பின்ன வசதி முக்கியம் இருக்கு. ஏமா, நீ எவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கிற? பிஏ என்ன கிளாஸ் வாங்கின? என்ன இது இன்டர்வியூல கேள்வி கேட்கிற மாதிரி கேக்குறீங்க? இல்லைங்க, மருமக புத்திசாலியா இருந்தா பிறக்கிற பேர குழந்தைங்க புத்திசாலியா இருக்குமேங்கிறதுக்காக கேட்டேன். ஓஹோ, ஆமா, என்னென்னமோ கேக்குறாரு. என்ன பெண் பார்க்க நீங்க வந்தப்ப கேட்டீங்களே கேள்வி, அதை விடவா? அப்படி என்னமா கேட்டார் புதுசா? அப்படி கேளுங்க. அலங்காரமா உட்கார்ந்திருந்த என்ன பார்த்து இவரு ஹாலுக்கும் அடுப்படிக்கு 2 தடவை ஓடி காட்ட சொன்னாருங்க. ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் ஆடி காட்ட சொல்லுவா, நீங்க என்ன ஓடி காட்ட சொல்றீங்க? அது வேற ஒண்ணு இல்லையா, இவளை நான் பெண் பார்க்க போகும்போது போற வழியிலே இவளுக்கு ஒரு கால் யானைக்காலன்னு ஒரு வய சொல்லிட்டான். அங்க போய் பார்த்தா இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. புடவையில காலு மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. காலை தூக்கு நான் சொல்ல முடியும். அதனால ஓட சொன்னேன். முதல் தடவை ஓடும் போது ஒன்றும் தெரியல. 2வது தடவை ஓடும் போது நல்ல காலுன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு சங்கீதம் தெரியுமாமா? எனக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதனால என்ன, பொண்ணுக்கு சங்கீதம் தெரியணுங்கிறது முக்கியம் இல்ல, நல்லா சமைக்க தெரியணும். அது தெரியுமில்ல? சமைக்க தெரியும், ஆனா அத சாப்பிடுறவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. என் மகன் எப்பவுமே இப்படித்தான். மனசுல நினைக்கிறத சொல்ல தயங்கவே மாட்டான். சொல்றது தப்பு இல்ல, ஆனா நடக்காததான் சொல்லக்கூடாது. மோகன், நீயும் ஏதாவது கேட்கணும்னா இப்பவே கேட்டுக்கோ. நான் ஏதாவது கேட்கணும்னா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. சித்ரா, என்ன உனக்கு பிடிச்சிருக்க? Please, sir. Thank you very much. மிஸ்டர் சங்கர், இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு. இமிடியேட்டா ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. Why not? Sure. Do you like to have a smoke? No, thanks. நான் சிகரெட் பிடிக்கிறதில்லன்னு என் ஒய்ஃப்க்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். That's all right. Keep company.
பார்க்கலாமா? குளிச்சுட்டு போட்டுக்கலாம். யாரு குளிக்கிறது? ஜானகி 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 பரவாயில்லையே, நேற்று இந்த ட்ரெஸ் போட சொன்னதும் நாளைக்கு போடுறேன்னு சொன்னேன். இப்ப தயாரா போட்டுட்டு இருக்கியே. வெரி குட், வெரி வெரி குட். அழகே, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீயா? சின்னையா, 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 வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? சின்னையா, இந்தாங்க. கொஞ்ச நேரம் தூங்குங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் வரேன் சின்னையா.
போச்சு. என்னம்மா சிட்டு இப்பதான் வர? ஏன் இவ்வளவு நேரம்? வந்து வந்து ஆமா, என்னம்மா ஆச்சு? உடம்பெல்லாம் ஒரே சேரா இருக்கு. ரோட்ல வந்தப்போ காரு ஒண்ணு சேர்த்த வாரி இறைச்சிட்டு போயிடுச்சுப்பா. கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதாம்மா? கார்ல போறவங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா. வந்து வர நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா வரணும். ஒதுங்கி வர்றதுக்கு தான்ப்பா நானும் முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. சிட்டு, அடடே முத்தம்மாவா? ஏது இந்த நேரத்துல? ஏன் வரக்கூடாதா? இன்னைக்கு கிருத்திகை மாமா, திருத்தணை கோயிலுக்கு போயிருந்தேன். என் தம்பி ராஜபாவுக்கும் சிட்டுவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா? இந்தாமா பிரசாதம், நான் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஒண்ணு இல்ல முத்தம்மா, சாமி பிரசாதம் வாங்கும் போது சுத்தமா இருக்கணும். அவதான் வர வழியில சேத்த பூசிட்டு வந்து நிக்கிறாரு. இப்படி கொடுமா. நான் வரேன்மா. சரிம்மா. என்னங்க என்னங்க, எப்ப நீ ஊர்ல இருந்து வந்த? இப்பதான். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. இந்தாங்க காஃபி. ஆமா, நான் ஒருத்தி வீட்டுல இல்லன்னா நீங்க எந்த தப்பு வேணும்னாலும் செய்யலாம் நாட்டமா? இல்ல, ராத்திரி நீங்க செஞ்சிருக்கிறது தப்பு இல்லையா? ஜானகி, அது சந்தர்ப்பம். அப்படி 1000 இருக்கட்டுங்க, நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை காப்பாத்துவாவது நீங்க அப்படி நடக்காம இருக்கலாம். ஜானகி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இனிமே கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு? சத்தியமா தொட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இந்த சிகரெட் குடிச்சீங்க? ஜானகி, நீ இந்த சிகரெட்டை பத்தியா கேட்ட? ஆமா, நீங்க வேற என்ன நினைச்சு பதில் சொன்னீங்க? ஆமா ஆமா ஆமா, நான் கூட இந்த சிகரெட்டை பத்தி தான் சொல்றேன். சரி சரி, வெந்நீர் வச்சிருக்கேன், வந்து குளிங்க. ஓ, துண்டு 2, பேண்ட் 2, பாவாடை 4, புடவை 6ங்க, சத்து 4. என்னப்பா அது? வெள்ளை சட்டையில கரைப்பட்டு இருக்குது. அடே, எப்படி பட்டதுன்னு எனக்கே தெரியலீங்களே. பொறுப்பு இல்லாம பேசுறியப்பா, அதை எடுத்துக்கிட்டு போய் நல்லா வெளுத்துக்கொண்டா. துணியில பட்ட கரைதானுங்களே, 2 தரம் அடிச்சு துவைச்சா போயிடுங்க. அது எப்படியா போகும்? கரை பட்டதுதான். இதுக்கெல்லாம் எடுத்து வைங்க, அப்புறமா வந்து எடுத்துக்கிட்டு போறேன். சரிப்பா. சிட்டு, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சங்கர் ரூம்ல வச்சிடுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். சரி, துணி என்கிட்ட கொடு, நீ போய் ஐயாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணு. சரிம்மா. ராத்திரி அப்படி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிரு. என்ன செய்யுது? கால் தடிக்கு விழுந்தாலும் கண்ணத்தான் குறை சொல்லுவாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலதான் இப்படி ஒரு தவறு நடந்து போச்சு. அப்படியா விஷயம்? அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டீங்க? சிகரெட் பிடிச்சீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு போய் பெருசா. சரி சரி, வந்து டிஃபன் சாப்பிடுங்க. என்னடி இது? காலங்காத்தால மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டு? ஆசையா இருந்துச்சுமா. ஆசையா? உனக்கு என்னடி ஆசை? புள்ள சாட்சிக்கு தானே மாங்காய் மேல ஆசை வரும். அத்தா, இந்தமா சௌக்கியமா இருக்க? எங்க உங்க அப்பா? அப்பா, மாமா, மாமா. வாங்க வாங்க, உட்காருங்க.
என்ன விசேஷம் வெத்தலை பாக்கோட வந்திருக்கீங்க? வேற என்ன சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். என்னது மாமா, உண்டியல் நிரம்பிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் அக்காவையும் அத்தானையும் அழைச்சுக்கிட்டு முறைப்படி கல்யாணம் பேச வந்திருக்கேன். கல்யாணமா? என்ன யோசனை பண்ற? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு கார் வைக்க போறியா, கச்சேரி வைக்க போறியா, அவளுக்கு வைரமா பூட்டி தான் பார்க்க போறியா? மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அவ கல்யாணத்துக்கு 2 புடவை சாக்கிட்டு, மாப்பிளைக்கு 2 வேட்டி சட்டை, அவ்வளவுதானே. வந்தவங்களுக்கு வெந்து வேகாம ஒரு வேளை தோசை ஆக்கி போட போற. இதானே கல்யாணம்? சரின்னு சொல்லு மாமா. என்ன பேசாம இருக்க? நீ சரியா தான் சொல்லிட்டியே. சரி, உங்க இஷ்டப்படியே பிடிச்சிருவோம். எதுக்கும் சிட்டுவையும் சம்மதமான ஒரு வார்த்தை கேட்டுக்க. அவ என்ன கேக்குறது? நம்ம கல்யாணத்தும் போது ஒன்ன கூட்டிட்டு வந்து, இதான் மாப்பிள, இவரை கட்டிக்க உனக்கு சம்மதமானு என்ன கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பேன்? என்ன சொல்லியிருப்பேன்? உன்னை வெளியே தள்ளி கதவை சாத்தி இருப்பேன். ஏண்டி, இங்க சொந்த வீட்டுலதான் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க. வந்த வீட்லயாவது நான் சொல்றதை கேட்கிற மாதிரி கொஞ்சம் நடிய கேக்குறேன். மா சிட்டு, என் தம்பியை கட்டிக்க உனக்கு சம்மதமாமா? சொல்லுமா. பரவாயில்ல, சும்மா சொல்லுமா. ஏமா, ஏன் வாங்கிருக்கிற? ஏதாவது திங்கக்கூடாது. என்ன ஆச்சு? ஏட்டி முழிக்கிற? இது என்ன பித்த வாந்தியா மத்த வாந்தியா? கண்ணு கட்டு. அது பாவி. ஐயோ, என்னமாச்சு? மானம் போச்சு. மஞ்ச கயிறு கட்டுறதுக்கு முன்னாடியே உன் மகன் மசக்க. இதுக்கெல்லாம் காரணமானவன் யாரு? சொல்லு. யார் அந்த அயோக்கிய? சொல்லு. சம்பந்தி, எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க நாங்க மனசார சம்மதிக்கிறோம். அப்புறம் தாம்பூலத்தை மாத்திக்க வேண்டியதானே? ஆமா ஆமா, நல்ல நேரத்துல அதையும் முடிச்சிட வேண்டியதானே. நிறுத்துங்க. தாம்பூலத்தை அப்புறம் மாத்திக்கலாம். முதல்ல இவனுக்கு நடந்த தப்புக்கு பதில் சொல்லுங்க. என்ன இது கலாட்டா? எழுந்துருமா? எதுக்காக இந்த கூட்டம்? என்னையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பெரிய எடுத்து பையன் இப்படி சின்னத்தனமான காரியத்தை செய்யலாமா? பணம் படைச்சவங்கிற சுமர்ல இந்த பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கலாமா? ஏழை வீட்டு பெண்தானேன்னு ஏமாத்தலாமா? இன்னைக்கு 2ல 1 முடிவு தெரிஞ்சாகணும். இப்படி ஆத்திரப்பட்டு பேசி வீரத்தை காட்டுவதற்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லேண்டி, ஏன் இப்படி குத்துக்கல்ல மாதிரி நிக்கிற? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இந்த வீட்டுல நடந்த கொடுமைய 4 பேருக்கு தெரியற மாதிரி சொல்லி தொலையண்டி. எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி உனக்கு இங்க என்னமா நடந்து போச்சு? நீ பொம்பளை, உனக்கு இன்னும் புரியல? இந்த சண்டாளிக்கு இது 2வது மாசம். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது யாரம்மா? வேற யாரு? உங்க மூத்த மகன் சஞ்சய் தான். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். என் மகன் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். அப்போ நாங்க போய் சொல்றோமா? எங்க வீட்டு எச்சரத்துங்கிற நாய் கூட நியாயம் இல்லாம கொலைக்காது, தெரியுமா? நடந்திருக்க அக்கிரமத்துக்கு பதில் சொல்லல. இப்ப நடக்க போறதே வேறையா இருக்கும். நிறுத்துங்க. நிச்சயமா எங்க அண்ணன் இந்த மாதிரி காரியம் செஞ்சிருக்க மாட்டார். பணம் பறிக்கிறதுக்காக திட்டம் போட்டு நாடகமா நடத்துறீங்க. கேவலம் பணத்துக்காக ஒருத்த கெடுத்தாங்க மகன் எப்படியா சொல்லுவா? குப்பத்துல பிறந்தாலும் எங்க குடும்பத்துக்கு மானம் தான் பெருசு. மானத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? நாக்கு அடக்கி பேசு. இப்ப நான் சொல்றேன், அப்படி என் மகன் தவறு செய்தது உண்மைனா உன் கண்ணெதிரையே அவனை சுட்டு பொசிக்கிறேன். சங்கர், ஏண்டா மௌனமா இருக்கிற? அவங்க சொல்றதுதான் உண்மையா? சொல்லுடா, சொல்லு. ஏயா முடிக்கிற? யாருக்கும் தெரியாதுன்னு நீ செய்த பாவம் ஊருக்கு தெரிஞ்சு போச்சேங்கிற பயமா? பேசையா? ஏன் எல்லாரும் பேச முடிக்கிறீங்க? நம்ம கை பேசாதான் அவன் வாய் பேசும். ஏன் மௌனமா இருக்க? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்னடா கூட்டத்தோட வந்திருக்கவங்க தைரியமா? இன்னும் எங்க பேசாம இருக்கீங்க? உண்மையை சொல்லுடா, என்னதான் நடந்தது? அண்ணா, இவங்களுக்கு வார்த்தையால பதில் சொல்ல நான் தயாரா இல்ல.
இதை இவங்களுக்கெல்லாம் படிச்சு காட்டு. This is to certify that Sri Shankar, who has met with an accident on 27/12/1975, is found to be an impotent on thorough medical checkup conducted by me, Dr. Tiriguda Sundaram. இந்தாங்க, இதுல என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு நீங்களே எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்தாப்பா, 3 வருஷத்துக்கு முன்னால சங்கருக்கு ஏற்பட்ட விபத்தின் போது டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் இது. அதுக்கு இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த விபத்தின் காரணமா சங்கருக்கு குழந்தையே பிறக்காதுன்னு எழுதியிருக்கு. நம்ப மாட்டேன். டாக்டர் சர்டிபிகேட் சொல்லி என்ன ஏமாத்துறீங்க? இந்த ஐயா, பெண்ணை கெடுத்துட்டான்னு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, பெண்ணை கொடுக்கறதுக்காக நானும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்ப நாம 2 பேரும் ஒண்ணுதான். இதுல இன்னும் உனக்கு சந்தேகம் இருந்தா, உங்கள யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்தா இத படிச்சு பாருங்க. வாத்தியாரையா, இங்க வாங்க. வாத்தியாரையா, படிச்சு பாருங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா. ஏண்டி, நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக பொய் சொல்லும் போதெல்லாம் அதை சாதாரணமா நினைச்சிட்டேன். இப்போ இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எங்க குடும்பத்துக்கே கலங்கத்தை உண்டாக்கிட்டியே. அடி பாவி, பாலுக்கும் பாஷாணத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அநியாயமா என் புருஷன் மேல பழி சொல்லிட்டியே. நீ நல்லா இருப்பியா? இனிமே உன் நேரில் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. இப்பதான் புரியுது. கிட்ட யாரையோ நம்ம ஏமாந்துருக்கான். வாங்க போகலாம். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்ல, பரவாயில்ல. என்னையா இங்க நிக்கிறேன்? வந்து சொல்ல. என்ன தாத்தா? தாத்தாவா? நீ என்ன பாப்பான்னு கூப்பிடும்போது நான் உன்னை தாத்தான்னு கூப்பிடக்கூடாது. என்ன வேணும்? ஆனா போன தலைவலி விண்ண வலிக்குதுமா. அது நான் என்ன செய்யணும்? இல்ல, அந்த பீரோவுல நீலகிரி தேரம் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. தைலம். பாப்பா, என்னையா அது? பாட்டில வாங்குற காக்கல கைய பட்டு பிடிக்கிற? அப்பா எடுத்துக்காது பாப்பா. கண்ணாடி கழட்டிட்டா எனக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதான் பாட்டுல கையதுன்னு தெரியல. என்ன கணக்கு புது கணக்கு எழுதுறான்? நோட்டு நம்மளுதாச்சே. பாப்பா, என்னையா? உனக்கு புண்ணியமா போட்டும், இந்த தைலத்தை எனக்கு தேய்ச்சி விட்டு போயிடுமா. வயசானவனா இருக்க, பார்க்க பரிதாபமா இருக்கு. கொண்டா, தேய்ச்சி விடு. கண்ண முடியா? என்ன அதுக்குள்ளையா? தைலம் கண்ணுல விழுந்துறியா? கண்ணு எரியும். ஆப்பா, உன் கை பட்ட உடனே ஐஸ் கட்டி அள்ளி வச்ச மாதிரி சிலு 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 சிலுன்னு இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, பூ மாதிரி இருக்கிற உன் கையை தொடர கூட லாயக்கில உன் புருஷன். மெல்ல மெல்ல மெல்ல, ஒரு இதமா ஒரு பதமா. கோபால் கை இருக்கிற கையாது உலக்க. என்னது அடிக்கிற? ஒண்ணு இல்ல தாத்தா, பட்டு பட்டுன்னு அடிச்சு தேய்ச்சாதான் தலைவலி சட்டுன்னு விடும். அப்படியா? அப்ப அடி, பட்டு ஒண்ணு அடி. கொஞ்சம் அப்படியே கீழே இறக்க. கண்ணத்தை கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. ஆமா, எங்க இந்த கோபால இன்னும் காண? அவரு எங்க போனாரோ யாருக்கு தெரியும்? நீ ஒரு இது போய் அவனை கல்யாணம் பண்ண பாரு. மயிலாட்ட இருக்கிற நீ எங்க? மலை குரங்காட்டு இருக்கிற அவன் எங்க? இவன் பேச்சு விடுறது நீயா? நான் மலை குரங்கா? என்ன தைரியம் இருந்திருந்தா என் பொண்டாட்டி விட்டு நீ தைலம் தேய்க்க சொல்லிருப்ப. என் பொண்டாட்டி தேய்க்கும் போது ஐஸ் வச்ச மாதிரி இருக்குது, நான் தேய்ச்சா எரியுதா? கோபாலு, நினைக்காதப்பா. பாப்பா யாரு? என் மக மாதிரி. பாத்துட்டா மக மாதிரி. வயசாயிட்டா இப்படி எல்லாம் வசதி இருக்குதோ? கோபாலு, என்ன மன்னிச்சிருப்பா. இனிமே செத்தாலும் இந்த மாதிரி காரியத்தில் நான் இறங்க மாட்டேன். இந்த மாதிரியா, இவ்வளவு வயசாகி நீ கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறது பெரிய தப்பு. கல்யாணம் பண்ணிக்காதவங்க செத்தா எருக்கம்பூ மாலை போட்டு
குப்புற படுக்க வச்சு வேக வைப்பாங்களாம். அதனால காதோ மூக்கோ இல்லாததா பார்த்து கல்யாணத்தை பண்ணி கூட்டத்துல சேர்ந்துரு. உடனே ஏற்பாடு பண்றேன். ஓடு, மார்க்கெட்டா தேடு. ஓடு, இப்ப ஓடு. யார்கிட்ட அடி வாங்க போறானோ பாரு, கண்ணாடியை வேற வச்சுட்டு போறான், வாசல்லே விழுந்து கிடப்பான்.